9வது ஸ்லோகம். விதுர உவாஜா. 9, 10 ரெண்டும் விதுரர் நடுவில் மைத்ரேயர்கிட்ட பேசுறதாக்கும். மகாமுனே சொல்லி கூப்பிட்டு பேசுவர். 9வது ஸ்லோகம். சஹ அபிஷிக்தஹ ப்ருதுஹு விப்ரைஹி லப்த அசேஷ சுரார்ஹணஹ. बिभ्रद सह वैष्णवं तेजः बाहोः याभ्यां दुदोह गाम. सोऽभिषिक्त पृथुर्विप्रैर्लब्धाशेषसुरार्हण बिभ्रत्स वैष्णवं तेजो बाहोर्याभ्यां दुदोह गाम. அசேஷ அப்படின்னாக்கா எல்லா விதத்துல இருக்கிற சுரார்ஹணஹா தேவர்கள் பிருதுவ பகுமானிச்சு செஞ்ச பூஜைகள் லப்தா கிடைச்சிருக்கிற பிருது விப்ரைஹி பிராமணர்களால அபிஷிக்தஹா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சல்காரம் பண்ணப்பட்ட சஹ பிருதுஹு அப்படியெல்லாம் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி யாப்யாம் ഏതൊരു ബാഹോർ 2 കൈകളാലെ ആക്കുമോ ഗാം ഭൂമാദേവിയെ പശുമാടാക്കിണ്ട് ദുദോഹ കറന്തെടുത്തത് அந்த திவ்யமான 2 ബാഹോഹോ കൈകളിലെ வைஷ்ணவம் தேஜஹ வைஷ்ணவ தேஜஸ பிப்ரது தரிச்சுருக்கார் பிருது மகாராஜா. விஷ்ணுவோடு தேஜஸ் உள்ளங்கையில இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. 10வது ஸ்லோகம். கஹ நு அஸ்ய கீர்த்திம் ந ஸ்ருணோதி அபிஜ்ஞஹ யத் விக்ரம உச்சிஷ்டம் அசேஷ பூபாஹ. लोगाः सपालाः उपजीवन्ति कामम् अद्य अभि तन्मे वद कर्म शुद्धम्. कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिज्ञो यद्विक्रमोच्छिष्टमशेषभूपा. लोगाः सपाला उपजीवन्ति काममद्यापि तन्मे वद कर्म शुद्धम्. விதுரர் மைத்ரேய முனிட்ட அவரோட டவுட்டை கேட்கறதாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். மகாமுனே பூமியை பசுவாக்கி கறந்த பிருது வைஷ்ணவ தேஜஸ கையில வச்சுட்டு இருக்கிற பிருது பிராமணர்களோடும் தேவர்களோடும் ரெஸ்பெக்டுக்கு ஆளான பிருது சக்கரவர்த்தி அதுக்கப்புறமா என்னெல்லாம் கர்மங்களாக்கும் செஞ்சு கூட்டினார். சர்வலோகங்களும் லோகபாலர்களும் ராஜாக்களும் அந்த பிருது சக்கரவர்த்தியோடு வீரியத்தோடு மிச்சம் மீதியாக்கும் அனுபவிக்கிறா. அபிஜ்ஞனான ஆராக்கும் ஞானம் இருக்கிற ஆராக்கும் அந்த மகாத்மாவோடு சரிதங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆசைப்படாம இருக்கா. அந்த பிருது மகாராஜாவோடு புண்ணிய சரிதங்களை அந்த கதைகளெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கோ இப்படியாக்கும் விதுரர் மைத்ரேயர்கிட்ட சொன்னார். அசேஷ பூபாகா எல்லா ராஜாக்களும்
സപാലാഹ ലോകാഹ ലോകപാലர்களோடு கூடின லோகங்களும் அத்ய அபி இப்பவும் யது அந்த பிருதுவோடு விக்ரம உச்சிஷ்டம் வீரசூர பராக்கிரமத்தோடு மிச்சமாக்கும் இந்த சுபிட்சமான பூமி அதாக்கும் இங்க சொன்னது. அந்த பிருது மகாராஜாவோடு வீரசூர பராக்கிரமத்தோடு உச்சிஷ்டம் காமம் ഉപജീവന്തി இந்த ഭൂമിയെ പലതും ധാരാളം ആഗ്രഹിച്ചിട്ട് എല്ലാവരും ഉപജീവനം നടത്താൻ ചേരാ. എല്ലാവർക്കും സുഭിക്ഷമായിട്ട് വാഴறதுக்கு വഴിയെ ഒരുക്കുന്നത് പൃഥുവോട് കഠിന പ്രയത്നമാക്കുമേ. അസ്യ அந்த പൃഥുவோடு கீர்த்திம் கீர்த்திய அபிஜ்ஞஹ அறிவிருக்கிறவா கஹ நு ஆராக்கும் ந ஸ்ருணோதி கேட்காம இருப்பா. சுத்தம் தது கர்மா புனிதமான அந்த பிருதுவோடு தீர சூர பராக்கிரம கர்மங்களை மே எனக்கு வதா சொல்லித்தாருங்கோ. 11வது ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். கங்கா யமுனயோஹோ நத்யோஹ அந்தரா க்ஷேத்ரம் ஆவசன் ஆரப்தான் ஏவ புபுஜே போகான் புண்ணிய ஜிஹாசயா. கங்காயமுனையோர் நத்யோர் அந்தரா க்ஷேத்ரமாவசன் ஆரப்தானேவ புபுஜே போகான் புண்ணிய ஜிஹாசயா. மைத்ரேயர் சொன்னார் விதுரர்கிட்ட, கங்கா யமுன சங்கம தீரத்தில் இருக்கிற சொந்தம் வசதியில வசிச்சுண்டு அவரு பிராராப்த ஜன்யமான புண்ணிய பாபங்களை அனுபவிச்சு தீர்த்தார். கங்கா யமுனயோஹோ கங்கா யமுனா இப்படி இருக்கிற ரெண்டு நத்யோஹோ நதிகளோடு அந்தரா நடுவுல இருக்கிற க்ஷேத்திரம் பூமியில ஆவசன் வசிச்சுண்டு பிருது சக்கரவர்த்தி ஆரப்தான் ஏவ போகான் பூமியை கண்ட்ரோல் செஞ்சு பிரஜைகளுக்கு தேவையானதெல்லாம் கறந்தெடுத்து சுபிட்சமான பூமியில விபவங்கள் ரொம்பி வழிஞ்சு நின்றுதே பல பல சுக சௌகரியங்களும் அவருக்கு அதனாலேயே வந்து சேர்ந்ததே. ரொம்ப ஜாஸ்தியான புண்ணியத்தாலேயாக்கும் அவருக்கு சௌபாகியமான ஜீவிதம் அப்படிங்கிறது கிடைச்சது. பிராரப்தத்தால உண்டான புண்ணிய பாபங்கள் அவரு அனுபவிச்ச தீர்த்தார். பாபம் மட்டும் அனுபவிச்சா பத்தாது, பாபம் மட்டும் அனுபவிச்சு தீர்த்தா பத்தாது, புண்ணியத்தையும் அனுபவிச்சு தீர்க்கணும். அப்பதான் பாபവും പുണ്യവും ഒന്നും കംപ്ലീറ്റ് ഇല്ലാമാനാതാൻ മോക്ഷ പദവിയെ പ്രാപിக்கிறதுக்கு സാധിക്കും. பாபம் மட்டும் இல்லாமானா பிராராப்தம் தீராது, புண்ணியவும் இல்லாம ஆகணும். அதனாலேயே புண்ணியத்தை கம்மி பண்றதுக்காயிட்டு புண்ணிய ஜிஹாசயா புபுஜே புண்ணியங்களை அனுபவிச்சார். புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாம இருக்கிறதுக்கு புண்ணிய பாபங்களா இருக்கிற ரெண்டையும் இல்லாம பண்ணணும். புண்ணியம் கூடி நின்னானா புண்ணிய கர்மங்கள் செய்யறதுக்கு பிறவி எடுக்கும், பாபம் கூடி நின்னானா பாப பிரவൃத்திகள் செஞ்சு கூட்டுறதுக்கு பிறவி எடுக்கும். அதனால புண்ணிய பாபங்களை பூர்ணமாயும் இல்லாம பண்ணி கர்ம வினைகளை இல்லாம பண்றதுக்காயிட்டு புண்ணியத்தால வந்து சேர்ந்த ராஜயோகங்களை நன்னா அனுபவிச்சார் ராஜா. புண்ணியத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு சௌபாகியங்களை அனுபவிச்சார். 12வது ஸ்லோகம் சர்வத்ர அஸ்கலித ஆதேஷஹ சப்ததீப ஏகதண்டத்ருக் அன்யத்ர பிராமணகுலாத் அன்யத்ர அச்சுத கோத்ரதஹ சர்வத்ராஸ்கலிதாதேஷ சப்ததீபைகதண்டத்ருக் அன்யத்ர
பிராமணகுலாதன்யத்ராச்சுதகோத்ரத. ആരാലെയും തടുത്തു നിപ്പാട്ട മുടിയാതത്രയും അതുല്യ ശക്തിമാനാക്കും പൃഥു മഹാരാജ. എല്ലാം അവരോട് ചൊൽപ്പടിയിലെയാക്കും. ഭഗവാൻ വിഷ്ണുവോട് അംശാവതാരമാക്കും പൃഥു. അതിനാലെയേ ഭഗവാനേതാൻ സർവത്ര എല്ലായിടത്തിലെയും അസ്ഖലിത ആരാലെയും തടസ്സപ്പെടുത്തർക്ക് സാധിക്കാത്ത ആദേശം ആജ്ഞയോട് കൂടിനവരാക്കും പൃഥു. പൃഥു ചൊല്ലറത് എല്ലാരും കേട്ടുതാനാകണം. എല്ലാരെയും വരച്ച വരയില നിപ്പാട്ടുവർ പൃഥു. സപ്ത அப்படின்னா 7. സപ്തദീപ 7 ദ്വീപുകളെയും ഏക ഒരേ ഒരു ദണ്ഡദൃക് ചെങ്കോൽ പിടിച്ച ഒരേ ഒരു ചക്രവർത്തി. എല്ലാ രാജ്യങ്ങൾക്കും ഒരേ ഒരു രാജ. ഭൂമി മുഴുവൻ ഇരിக்கிற 7 ദ്വീപുകൾ ജംബുദ്വീപ്, പ്ലക്ഷദ്വീപ്, ഷാൽമലദ്വീപ്, குஷத்வீபு, கிரௌஞ்சதீபு, சகதீபு, புஷ்கரதீபு இப்படியெல்லாம் இருக்கிற 7 தீபுகள் இருக்கே. பிரம்ம புராணத்தில் சொல்லப்படுறதே அந்த சப்த தீபுகளையும் பரிக்கிற ஒரே ஒரு சக்கரவர்த்தியாக்கும் பிருது. பிராமண குலாத் அந்யத்ரா பிராமணர்களை தவிரவும் அச்சுத கோத்ரதா அந்யத்ரா பாகவத உத்தமர்களை தவிரவும் எல்லா இடத்திலையும் அவரோடு கண்ட்ரோல் உண்டாயிருந்தது. பிராமணர்களையும் விஷ்ணு பக்தர்களையும் அவர் ஒருபோதும் சிக்ஷிக்கலை, கண்ட்ரோல் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. வேதங்களை படிச்சு அடுத்தவாளுக்கு படிப்பிக்கிற சல் பிரவൃத்தி செய்யறவாளாக்கும் பிராமணா. அவளை அவரு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடி பார்த்தார். பாகவத உத்தமர்கள் பகவத் கதைகள் ராஜ்யமெல்லாம் பாடி நடக்கிறா. அவளையும் அவரு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பார்த்தார். இப்படி பகவானோடு சல்கதைகளை ராஜ்யம் ஃபுல்லா பாடி நடக்கிறதுனால ரஜோகுண தமோ குணங்கள் வெடிஞ்சு சத்வழிக்கு பிரஜகளெல்லாம் சஞ்சரிப்பா. அப்படிங்கிறதால அவளையும் ராஜா எந்த விதமான கண்ட்ரோலும் செய்யலை. பிருது மகாராஜா பிராமணர்களையும் பாகவத உத்தமர்களையும் பூர்ணமாயிட்டும் தன்னோடு ஆജ്ഞയിலேந்து நகத்தி நிப்பாட்டினார். பிருதுவோடு பிராமண பாகவதோத்தம பக்தியாக்கும் இது வழியா காண முடிகிறது. 13வது ஸ்லோகம். ஏகதா ஆசீத் மகா சத்ரதீட்சா தத்ர திவௌகசாம் சமாஜஹ பிரம்மர்ஷீணாம் ச ராஜர்ஷீணாம் ச சத்தமா. ஏகதாசீன் மகாசத்ரதீட்சா தத்ர திவௌகசாம் சமாஜோ பிரம்மர்ஷீணாம் ச ராஜர்ஷீணாம் ச சத்தமா. சத்தமா சத்குணங்கள் எல்லாம் இருக்கிற விதுரா அப்படின்னு கூப்பிட்டு மைத்ரேயர் சொல்றார். ஏகதா ஒருக்கா மகாசத்ர தீட்சா பெரிய ஒரு யஜ்ஞம் செய்யறதுக்காயிட்டு விரதம் സ്വീകരിച്ചാர் பிருதுராஜா. தத்ரா அந்த மகாசத்திரத்தில யஜ்ஞத்தில திவௌகசாம் கூட்டம் கூட்டமாயிட்டு தேவர்களும் பிரம்மர்ஷீணாம் ச ரிஷிகளும் ராஜர்ஷீணாம் ச ராஜர்ஷிகளும் சமாஜஹா கூட்டம் கூட்டமாயிட்டு அந்த யஜ்ஞத்தில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆசீத் அந்த யாகசாலையில வந்து சேர்ந்தா. பிருது மகாராஜா யாகம் செய்ய ஆரம்பிச்சோன அந்த இடத்துக்கு விசிஷ்ட அதிதிகளாயிட்டு இவாளெல்லாம் வந்து சேர்ந்தா.
14வது ஸ்லோகம். தஸ்மின் அர்ஹத்சு சர்வேஷு சு அர்ச்சிதேஷு யதா அர்ஹதஹ உத்திதஹ சதசஹ மத்யே தாராணாம் உடுராடு இவ. தஸ்மின் அர்ஹத்சு சர்வேஷு ஸ்வர்ச்சிதேஷு யதார்ஹத உத்தித சதசோ மத்யே தாராணாமுடுராடிவ. அந்த மங்கள கர்மத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் வந்து சேர்ந்தா எல்லா அதிதிகளையும் பிருது மகாராஜா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பாத பூஜை பண்ணி உட்கார வச்சார். அதுக்கப்புறமா அவரு நட்சத்திரங்களோட நடுவிலேந்து பிரகாசிச்சு நிக்கிற சந்திரனை மாதிரி எந்திருந்து நின்று 4 பக்கமும் பார்த்தார். தஸ்மின் அந்த மகா யஜ்ஞத்துல அர்ஹத்சு அர்ஹதை இருக்கிறவாளுக்கெல்லாம் தேவ ரிஷி முக்கியர்களுக்கெல்லாம் சர்வேஷு எல்லாரும் யதா அர்ஹதஹ அவாவாளோடு அர்ஹதைக்கு தகுந்த மாதிரி சு அர்ச்சிதேஷு பிருது மகாராஜாவால அவளெல்லாம் பூஜிக்கப்பட்டா. அதிதி பூஜை செஞ்சு உட்கார வச்சார் பிருது மகாராஜா. அப்போது சதசஹா யாக சதசோடு மத்தியே நடுவில் தாராணா மத்தியே நட்சத்திரங்களோடெல்லாம் நடுவிலேந்து உடுராடிவா சந்திரன் எப்படி ஆக்குமோ ஜொலிச்சு நிற்கிறது அதே மாதிரி உத்திதஹா எந்திருந்து நின்னார் பிருது மகாராஜா. എന്നിട്ട് எல்லா பக்கத்துக்கும் பார்த்தார். யாகசாலையில வந்து சேர்ந்த உத்தமர்களை நட்சத்திரங்களாயிட்டும் பிருது மகாராஜாவை நட்சத்திரங்களுக்கு நடுவில் தெளிஞ்சு பிரகாசிக்கிற சந்திரனாயிட்டும் சொல்லப்படுறது. இனி வரும் ஸ்லோகங்களில 5 ஸ்லோகங்கள் வழி பிருது சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு அந்த சபாவாசிகளுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. யாகசாலையில சபாவாசிகள் கண்ட பிருது சக்கரவர்த்தியை வர்ணிக்கப்படுறது. பகவான் விஷ்ணுவோடு அம்சாவதாரமான பிருது பகவான் விஷ்ணுவ மாதிரி ஜொலிச்சு நின்னார். 15வது ஸ்லோகம். பிராம்சுஹு பினாயத புஜஹ கௌரஹ கஞ்ச அருண ஈட்சணஹ கஞ்சாருணேட்சணஹ சுனாசஹ சுமுகஹ சௌமியஹ பீனாம்சஹ சுத்விஜஸ்மிதஹ. பிராம்சுபீனாயதபுஜ கௌரகஞ்சாருணேட்சண சுனாச சுமுக சௌமிய பீனாம்ச சுத்விஜஸ்மித. பிராம்சுஹு நன்னா ஹைட் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. பீன ஆயதஹ பீன ஆயத புஜஹ பீன தடிச்ச ஆயத நீண்ட புஜஹா கைகள் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. கௌரஹா நன்னா ஒயிட் கலர் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. கம்ச அருண ஈட்சணஹா தண்ணியிலேந்து உண்டாகிற தாமரப்பூ மாதிரி இருக்கிற தாமரப்பூவோடு லைட்டு சிகப்பு கலர் இருக்கிற கண்கள் இருக்கிற
தாமர கண்ணனான பிருது சக்கரவர்த்தி. தண்ணியிலேந்து உத்பவிக்கிற தாமரை, അതിനോട് കളർ அருணவர்ணமாக்கும். சிகப்பு கலர், லைட் சிகப்பு கலர். அப்படி இருக்கிற தாமரை இதழ்கள் மாதிரி இருக்கிற ஈட்சணகா கண்கள் இருக்கிற தாமரை கண்ணனான பிருது சக்கரவர்த்தி. சுனாசகா நன்னா அழகாயிருக்கிற மூக்கு இருக்கிற உயர்ந்த நாசிகை இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. சுமுகா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு இருக்கிற முகத்தோடு கூடின பிருது சக்கரவர்த்தி. பீன அம்சகா நன்னா தடிச்சு உருண்ட தோள்கள் இருக்கிற பிருது சக்கரவர்த்தி. சௌமியகா ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத சத்குணத்தால ரொம்ப ரொம்ப சௌமிய பாவம் வந்து சேர்ந்த சாந்ததையோடு கூடியிருக்கிற பிருது சக்கரவர்த்தி. சுத்விஜா நல்ல அழகிருக்கிற பல்லுகளோடு கூடியிருக்கிற நல்ல அழகான பல்லுகளால ஸ்மிதகா புன்னகை செய்யற பிருது சக்கரவர்த்தி. பல்லு அப்படிங்கிறது சின்ன வயசுல முளைக்கிற அந்த பல்லு டீனேஜ் பருவத்துக்குள்ள எல்லா பல்லுகளும் கீழே விழுந்து முளைச்சிடும் 2ஆம் தடவையாயிட்டு. அதனால 2 தடவை அது முளைக்கிறதுனாலயாக்கும் பல்லுக்கு த்விஜம் அப்படின்னு பேரு. சுத்விஜா ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற பல்லுகள் வெளியில தெரியற மாதிரி ஸ்மிதகா புன்னகை செய்யற பிருது சக்கரவர்த்தி. பிருது சக்கரவர்த்தி பகவான் விஷ்ணுவோடு அம்சாவதாரமாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிற பிருது சக்கரவர்த்திய இங்க வர்ணிக்க வாக்கும் சேரா. பகவான் விஷ்ணுவ மாதிரி ஜொலிச்சு நின்னார் பிருது சக்கரவர்த்தி.